ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தி தியரி ஆஃப் எவ்ரிதிங் ஆங்கில படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் நவம்பர் 7, 2014 ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் மார்ஷ். இந்த படத்தில் எட்லி ரெட்மியனே ஸ்டீஃபன் ஹாக்கிங்காக நடிச்சிருக்கிறாங்க. ஃபெலிசிட்டி ஜோன்ஸ் ஜெனே ஹாக்கிங்காக நடிச்சிருக்கிறாங்க. சார்லி காக்ஸ் ஜொனன் ஜோன்ஸாகவும் அண்ட் டேவிட் தேர்லஸ் அண்ட் டென்னிஸ் கேமாவாகவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் தி தியரி ஆஃப் எவ்ரிதிங் படம் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது 2014 வந்த ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம். இந்த படத்தை ரினவுட் காஸ்மோலாஜிஸ்டிக் அண்டு சைக்கஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவங்கள பற்றி தாங்க இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இவருக்கு ஏஎல்எஸ் அப்படிங்கிற லூ ஜார்ஜ் டிசீஸினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவருடைய பர்சனல் லைஃப் அண்ட் இவருடைய மேரேஜ் லைஃப் ரெண்டுமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சு நின்னாருங்க. அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய டிசபிலிட்டி ஆர்டரை ஒரு குறையாக எடுத்துக்காம நம்மளும் வாழ்க்கையில் எந்திரிச்சு நிற்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தினுடைய மைய கதையாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பக்கிங்ஹாம் பேலஸில் அவருடைய ஃபேமிலியோட குயின் எலிசபெத் மீட் பண்ணுறதுக்காக வீல் சேரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போது அங்கே ஓடி விளையாடுற பசங்களை பார்த்து அவருடைய பழைய காலகட்டத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. இது 1962 யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து ஆரம்பிக்குது. ஸ்டீஃபன் அங்கே PhD படிக்கிறாரு. தன்னுடைய நண்பனான பிரெயினோட சேர்ந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஜெனே வைல்டை சந்திக்கிறாருங்க. என்னதான் ரெண்டு பேருக்கும் ரிலீஜியன் பேஸ் பண்ண தாட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேருமே ஸ்லோவாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டீஃபனுக்கு PhDக்கு என்ன திசிஸ் டாபிக் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்ப அவருடைய ப்ரொஃபஸர் டெனிஸ் கேமா லண்டனில் நடக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் லெக்சரரை அட்டன் பண்ண சொல்கிறாரு. அதே சமயம் ஸ்டீஃபன் ஜெனா கோர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ தான் ஜெனியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இவளை தான் காலேஜ் டான்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இது ஜெனிக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான். ஆனாலும் அவருக்கு ரொம்ப ஆக்வேர்டாக இருக்கிறதுனால டான்ஸ் பார்க்குறாரே தவிர ஆடலைங்க. அங்கே டான்சன்ஸ் மேலே விழுகக்கூடிய லைட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஜெனியை கூட்டிகிட்டு பிரிட்ஜுக்கு போயிட்டாரு. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த PhD ரிசர்ச் பண்ணும்போது தான் அவருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அவருடைய லைஃப்பில் அது எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தோம்னா, அவருக்கு சடனாக பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நடுங்குது. பென் எடுக்க அவர் கை வரவே மாட்டேங்குது. அப்புறம் இமீடியட்டாக அப்படியே சடனாக நின்றுறாரு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ தான் தன்னுடைய திசைஸுக்கு பிளாக் ஹோலை சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொஃபஸர் மேக்ஸை வச்சு திசிஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ தான் மசில் டெர்மஸ் உடம்பு நடுங்கி கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாருங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது மைட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்கோலரிஸ் எ ப்ரக்ரஸிவ் நியூரோமஸ்குலர் டிசீஸ் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய வாலண்ட்ரி மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவருடைய லைஃப் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்டீஃபனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. இருக்கிற வரைக்குமே PhD திசிஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜானிக்கிட்ட இருந்து விலகிடுறாரு. ஸ்டீஃபனோட கண்டிஷனை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வர்றாங்க ஜெனி. அப்போது ஸ்டீஃபன் கிட்ட ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் ஸ்டீஃபனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ தான் ஸ்டீஃபனுக்கு நடக்கிறதுல இருந்து பாலை பிடிக்கிறது வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஜெனி ஸ்டீஃபனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீஃபன் இன்னும் 2 வருஷம்தான் உயிரோடு இருக்க போகிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் ஜெனி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸ்டீஃபனோட ஃபேமிலியும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தான் ஸ்டீஃபனை லவ் பண்ணுறது 2 பேருமே செத்தா சாவோம், இல்லை இந்த ஃபேஸை தாண்டி வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணி அவங்களுடைய குழந்தை தான் ராபர்ட்.
இவருடைய லைஃப்ல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுறாரு. அப்போ தான் அவருடைய திசிஸை முடிஞ்சு பிக் பேங் தியரியை யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதும் எமிஷன் ஆஃப் ஹீட் அண்டு யூனிவர்ஸ் முடிகிறது ஒரு பிக் கிரான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போது அங்கிருந்த அத்தனை ப்ரொஃபஸருமே இவரை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இவருடைய பிஹெச்டியும் சக்ஸஸ்னால் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது இவருடைய நிலைமை இன்னுமே மோசமாயிருது. கடைசியில் இப்போ இவரை வீல் சேர் யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுறாரு. இவருடைய 2வது பொண்ணு லூசி பிறந்ததுக்கப்புறம் விசிபிலிட்டி ஆஃப் பிளாக் ஹோல்ஸை பற்றி ஒரு தியரியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதனால தான் இவருக்கு ஃபிசிக்ஸ்ட இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் கிடைச்சதுங்க. இதுக்கப்புறம் ஜெனி இவருக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் வீல் சேர் வாங்கி கொடுக்குறாங்க. இவர் நகரும்போது கீழே விழுகக்கூடிய பொருட்கள் மற்றும் குழந்தைகளை இவனால் பார்த்துக்க முடியலை. ப்ளஸ் அவளுடைய பிஹெச்டி தெசிஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியலைங்க. கடைசியில் வெறுத்து போய் கத்த ஆரம்பிக்கிறது. தன்னால் இனிமேல் எதுவுமே பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. அப்போ தான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. அங்கே ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு. அந்த மாஸ்டர் ஜொனான் ஜோஸுக்கு ஜானை பிடிச்சு போயிடுது. அப்போ தான் ஜான் ஸ்டீஃபனை பார்த்துக்க ஆள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டீஃபனுக்கு ஜொனார்த்தனை பிடிக்காமல் இருந்தாலும் அவனை முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஜொனார்த்தன் இந்த ஃபேமிலிக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஆயிடுறாரு. குழந்தைகளை பார்த்துக்கிறது, ஸ்டீஃபனை கேர் எடுத்துக்கிறது, பசங்களை ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு எல்லாமே ஜொனார்த்தன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களுடைய 3வது பொண்ணான திமோத்தி பிறந்த உடனே ஸ்டீஃபனுடைய அம்மாவுக்கு ஜொனாந்தன் மேலே சந்தேகம் வருது. அதனால் நாசூக்கா ஃபேமிலியை விட்டு போக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2 பேருக்குமே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேரும் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் ஸ்டீஃபன் ஜொனாந்தனை நம்புகிறாரு. அப்போ தான் ஜெனியும் பசங்களுக்கு ட்ரிப் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் ஸ்டீஃபன் ஓப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் இன் ப்ராட்வொர்க்ஸ் ஃப்ராங்க்ஸுக்கு அட்டன் பண்ணிக்கிறாரு. அங்கே அவருடைய உடம்பு இன்னுமே மோசமானதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாங்க. இப்போ அவருக்கு ஃபினோமினா வந்தனால டெக்மோத்ரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இவருக்கு வாய்ஸ் வேற போயிடுது மற்றும் இவருக்கு சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஜெனி சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபார்மாக நிற்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீஃபனுக்கு வாய்ஸ் வர்றதுனால ரொம்பவுமே டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. ஜெனியும் ரொம்ப ஸ்பெல்லிங் போர்டை வச்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் வாய்ஸ் மொத்தத்துக்கும் போயிடுது. அப்போ தான் ஜெனி எலெனி மேன்சன் அப்படிங்கிற நர்ஸை ஸ்டீஃபனுக்காக வைக்கிறாங்க. எலெனோட கேரக்டர்னால ஸ்டீஃபனுக்கு பிடிச்சு போயிடுது. அப்போ தான் இவருக்கு வாய்ஸ் சிங்க்ரனைசேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கை அவரே வாய்ஸை வச்சு ரெடி பண்ணப்பட்ட புக்கு தான் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸும் ஆச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எலெனி மேலே இவருக்கு லவ் வருது. ஏன்னா இவருடைய வேவ் லென்த்துக்கு எலெனி ரொம்ப பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிட்டாங்க. இதில் இருந்து தான் ஜெனி அப்படியே விலகி போயிடுறாங்க. ஒரு அவார்ட் செர்மனியில் பேச கூப்பிட்றாங்க ஸ்டீஃபனை. ஆனால் அதில் எலெனை தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெனி கிட்ட சொல்லிடுறாரு. அப்போது ஜெனிக்கு இது ரொம்ப ஒரு பெட்ராயலாக இருக்கும். ஏன்னா இவருடைய எல்லா கஷ்டத்துலேயுமே இவங்க ஸ்டீஃபனை கேர் எடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு. இந்த சீன் தான் பார்க்குறதுக்கு படத்திலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிவோர்ஸுக்கு அப்புறம் ஜொனார்த்தன் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அவார்ட் செர்மனியில் அவருடைய ப்ரொஃபஸர் ஸ்டேஜில் ஸ்டீஃபனை டிஃபைன்டு எவ்ரி ஆப்ஸ்டன்ஸ் போத் சயின்டிஃபிக் அண்ட் பர்சனல் இப்படி சொல்லித்தான் வரவேற்பாருங்க. அப்போ தான் அங்கே நிறைய கைதட்டல்கள் உருவாகுது. அப்போது ஒரு ஆடியன்ஸ் கேட்ட கேள்விக்கு தேர் ஷுட் பி நோ பவுண்ட்ரிஸ் டு ஹியூமன் எண்டவர், வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், ஹவெவர் பேட் லைஃப் மே சீம், தெர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் யூ கேன் டூ, ஸோ த சக்சீட் அட் வைல் தட்ஸ் அ லைஃப் தர் இஸ் அ ஹோப். இந்த பதிலை சொல்லிட்டு இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னதான் இவருக்கு 2 வருஷம்னு டைம் கொடுத்துருந்தாலும் அவர் அதோட அதிகமாக தான் வாழ்ந்திருக்காருங்க. ஜெனியும் ஸ்டீஃபனோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே கல்யாணம் பண்ணி குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. ஸோ ஸ்டீஃபனுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நல்ல ஒரு சோல்மேட். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் எடி ரெடிமா
டேமோன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா நடிச்சிருக்கிறாங்க. இவர் ஸ்பெல்டிட் அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். இவர் இந்த படத்திற்காக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து மீட் பண்ணியிருக்காரு மற்றும் ஸ்டீஃபனையும் மீட் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு டெடிகேட்டடாக நடிச்சிருக்கிறதுனால தான் இவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஃபெலிசிட்டி ஜோன்ஸ் தான் ஜேனா நடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் எடியோட கெமிஸ்ட்ரியும் ரொம்ப செமையாக இருந்தது. இந்த படத்தில் இவங்களுடைய அந்த எமோஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படம் மொத்தத்தில் ஒரு மோட்டிவேஷ்னல் படம் கூட நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பார்த்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.